அன்பார்ந்த பாண்டிச்சேரி ஊடக சகோதரர்கள், பாண்டிச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு செல்வ கணபதி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் அண்ணன் செல்வம் அவர்கள் மற்றும் இங்கிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த இணைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்துல ஒரு தலை சிறந்த பிரதமராக, உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக, இந்தியாவை ஒரு சிறப்புமிக்க வல்லரசு நாடாக, வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற அந்த பணியில ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக தன்னுடைய 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். 8ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய பாரத் மண்டபத்துல இதே மாதிரி உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள், இந்தியாவிலிருந்து அனைத்து தரப்பான மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்பு, அதை தொடர்ந்து 9ஆம் தேதி அன்றைக்கும் அதே போல ரீஜனல் லெவல்ல இருக்கிற நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி எடிட்டர்ஸ், சீஃப் எடிட்டர்ஸ், ஓனர் அவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரி சந்திப்பு. அதை தொடர்ந்து 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுடைய கூட்டம். அதுல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு 4399 நாட்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4402வது நாள், ஒரு தலை சிறந்த பிரதமராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக தொடர்ந்து 12 ஆண்டுகள். நீங்க கேட்கலாம், நேரு கான்ஸ்டன்ட் அசம்பிளியால நிர்ணயிக்கப்பட்ட பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல. அந்த சாதனையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முறியடிச்சு இன்றைக்கு 4402 நாட்கள், இன்றைக்கு 4402 நாட்கள் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதமராக, தொடர்ச்சியாக இருக்கின்ற பிரதமராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகள்ல மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை இந்த 12 ஆண்டுகள்ல எவ்வளவு வேகமாக உள்கட்டமைப்பை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல சமூக கட்டமைப்பு, அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தையும் நம்ம பார்க்குறோம், நம்ம நேரடியாக பார்க்குறோம். இதனுடைய வளர்ச்சிகள், ஏழை எளிய மக்கள், அவங்க கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 25 கோடி பேர், அதாவது பிபிஎல் வறுமை கோட்டு கீழே இருந்தவங்களை இந்த 12 ஆண்டுகள்ல அவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேல வந்திருக்கிறாங்க. அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம எல்லாருக்குமே கண்ணியமாக வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பது, கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே. அதே போல தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 5 லட்சம் கிராமங்கள் ஓடிஎஃப், அதாவது திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத கிராமங்களாக, இந்த கிராமங்கள் 5 லட்சம் கிராமங்கள் இந்த ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன், அனைத்து வீட்டுக்கும் குடிநீர் திட்டம், குடிநீர் குழாய் மூலமாக தண்ணீர் கொடுக்கும் திட்டம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 கோடி வீடுகளுக்கு பாதுகாப்பான, சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் வசதியை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய நலன், பெண்களுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், இளைஞர்களுடைய நலன், இந்த 4 பேருடைய நலனை போற்றும் விதமாக இந்த ஆட்சியானது 4 தரப்பு மக்களையும் உயர்த்தும் விதமான அதுல
பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அல்ல சகோதரிகளை லட்சாதிபதிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்துல சுய உதவி குழுக்களை சேர்ந்த 3 கோடிக்கும் அதிகமான சகோதரிகள் இன்றைக்கு லட்சாதிபதியாக உருவாகி இருக்கிறார். 3 கோடிக்கும் அதிகமாக இந்தியா முழுவதும் 3 கோடிக்கும் அதிகமான பேர் லட்சாதிபதிகளாக உருவாகி இருக்கிறார்கள். முன்னாடி 2014க்கு முன்னாடி பேங்க்னா என்னன்னே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பேங்க் வாசலுக்கு போக முடியாது. அப்படி இருந்த காலத்தை எல்லாம் மாற்றி அந்த சாதாரண மக்களும் கூட பேங்க்குக்கு போகணும், பேங்கினுடைய பயன்களை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட 32 கோடி கணக்குகள் சகோதரிகள், அதாவது பெண்களுடைய கணக்குகளாக இருக்கிறது. அதே போல உஜ்வாலா திட்டத்தின் கீழே, இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே 11 கோடி குடும்பங்களுக்கு இன்னைக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேறுகால விடுப்பு வேலை பார்க்கும் தாய்மார்களுக்கு, அதாவது ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 12 வாரங்களிலிருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டினுடைய உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. வெறும் 2 லட்சம் கோடி தான் நம்மளுடைய உள்கட்டமைப்புக்கு அப்போ இருந்த யுபிஏ அரசாங்கத்தின் மூலியமா ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 12.2 லட்சம் கோடியாக இன்றைக்கு உள்கட்டமைப்பு, தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய தேசிய ஹைவேக்கள், நேஷனல் ஹைவேக்கள், 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலைகள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இந்த மாதிரி விமான போக்குவரத்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதே போல இந்த நவீன போக்குவரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் 12 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 164 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த வந்தே பாரத் சர்வீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 நகரங்கள்ல 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோக்கள் சென்னையில் கூட 2ஆம் கட்டம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல 3ஆம் கட்டத்துக்கான வேலைகளும் கூட அவங்க அடிப்படை வேலைகளை தொடங்கியிருக்கிறாங்க. விமான போக்குவரத்தை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 124 விமான நிலையங்கள் இந்த உதான் சேவை திட்டத்தின் கீழே 164 விமான நிலையங்களாக இன்றைக்கு விமான நிலையங்கள் இருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா, இன்னைக்கு பண பரிவர்த்தனை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எங்க போய் ஒரு சாதாரண மக்கள்கிட்ட ஒரு ரோட்ல நின்று இளநீ விற்கிறவங்களாகட்டும் அல்லது ரோட்ல காய்கறி விற்கிறவங்களாகட்டும், நம்ம அங்க போய் காய்கறி வாங்கினால் கூட இன்றைக்கு யூபிஐ மூலியமாக அல்லது கூகுள் பே மூலியமாக பணத்தை செலுத்துகின்ற சூழ்நிலை, அந்த அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் அதிகமாக இருக்கிறது. இல்லை இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே உலகத்திற்கு வழிகாட்டியாக உலகத்துல அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்சன் இருக்கிற நாடாக கிட்டத்தட்ட 60 பேர் அதுல சப்ஸ்கிரைபராக பரிவர்த்தனைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே அவ்வளவு பெரிய ஒரு டிஜிட்டல் சாதனையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதுல உள்ள விவசாயிகளுடைய நலனை பொறுத்தளவுக்கு பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு 4.3 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த சன்மான் நிதியானது விவசாயிகளுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்படுகிறது. அதே போல முத்ரா வங்கி திட்டத்தின் கீழே இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான முத்ரா கடன் திட்டம் தமிழ்நாடு, யூபியில் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதுல பெண்கள் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. இதுல 57 கோடிக்கு அதிகமான சகோதரிகள் அந்த முத்ரா கடன் அவங்க வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லாமே ஒரு தொழில் முனைவோர்களாக வந்திருக்கிறார்கள். சுய தொழில் திறன் மேம்பாடு பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே 30 லட்சம் பாரம்பரிய கலைஞர்களை ஊக்குவிக்கும். அதாவது நம்மளுடைய பகுதியில் சொன்னா தங்கம் செய்கிற ஆசாரியாகட்டும் அல்லது இரும்பு செய்கிற ஆசாரியாராகட்டும் மற்றவங்களாகட்டும், இது மேல அந்த கைவினை பொருட்களை ஊக்குவிக்கும். தஞ்சாவூர்ல சைடுல இருக்கிற தஞ்சாவூர் பொம்மை செய்யறவங்க அல்லது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்தந்த பகுதியினுடைய கிராஃப்டை அதிகமாக செய்கின்றது. 30 லட்சம் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு பயிற்சியோட கடன் உதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா, நம்ம 2014க்கு முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கு அணு ஆராய்ச்சியில் தொடங்கி விண்வெளி சாதனைகள் வரலும்
இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன் நிறுவனங்களாக உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 23 லட்சம் பேர் இதுல புதிதாக வேலை வாய்ப்புகளை இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய சிஇஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 25ல இருந்து 30 வயசுக்குள்ளவங்க. அந்த அந்த அளவுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கத்துல இந்த கடந்த ஒரு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு பிரதமரனுடைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலியமாக வேலைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரலும் இலவச சிகிச்சை வழங்குவதற்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு என்று சொல்லக்கூடிய 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான பேர் அதுல சிகிச்சை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழே வறுமை கோட்டுள்ள நோயாளிகள் கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு டயாலிசிஸ் இலவசமாக இந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. பிரதமரனுடைய மலிவு விலை மருந்துகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 105 கோடி சானிட்டரி நாப்கின்கள் வெறும் ₹1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மலிவு விலை மருந்துகள் கிட்டத்தட்ட 15,000 கடைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த கடைகள் இருக்கிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா பக்கமே மலிவான ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய பிபி சுகர்காரங்க ரெகுலரா மாத்திரை வாங்கணும். வெளியில போய் ₹100 ஒரு மாசத்துக்கு மாத்திரை வாங்கினா, இந்த மாத்திரைகள் மருந்துகள் வாங்கினா அது வெறும் ₹30 அந்த மருந்து மாத்திரை வாங்குவதற்கான அந்த மலிவு விலை மருந்துகள் விற்கும் இடங்களாக அந்த மருந்துகள் இருக்கிறது. அன்றைக்கு தேசிய பாதுகாப்புல எந்தவித ஜீரோ டாலரன்ஸ், எந்தவித சமரசமும் இல்லாம நம்மளுடைய தேசிய பாதுகாப்புல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு இன்னைக்கு இந்தியாவை ஒரு எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேசிய பாதுகாப்புல நாம் இன்றைக்கு வலிமை மிக்க ஒரு நாடாக இருக்கிறோம். அது நம்ம பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்றதுல உரி தாக்குதல், புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பால்காட் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தோம். நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு பெரிய வெற்றியை நாம பெற்றோம். நாம எல்லை கிராஸ் பண்ணாம நம்ம இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த சைட்ல இருக்கிற தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்குன ஒரு வலிமை மிக்க ஒரு பாரத தேசமாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நக்சல் இன்னைக்கு இந்தியாவில் நக்சலே இல்லாத அளவுக்கு நக்சலைட் ஒழிப்பு ஆனது நடந்திருக்கு. அந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு சிறப்பு கவனம் கொடுத்து நக்சலைட் இருந்த அந்த காரிடார், திருப்பதியிலிருந்து பசுபதினு சொல்லுவாங்க, நேபாள் வரலும் அந்த காரிடார் இருந்தது. இந்த காரிடார் இன்னைக்கு முழுவதுமாக தேசிய இணைப்பு நீரோட்டத்துல கொண்டு அந்த பகுதிகளை மேம்படுத்துகின்ற பணியை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், G20 மாநாடு இந்தியாவில் எவ்வளவு சிறப்பாக நடந்தது. அந்த G20 மாநாட்டு மூலியமாக இந்தியாவினுடைய முகம் உலக தேசத்துல எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே மிக அதிகமான பொருளாதார நாடாக, 4வது பொருளாதார நாடாக, 3வது பொருளாதார நாடாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம்மளுடைய பொருளாதாரமானது மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதரர். அதே மாதிரி தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பெருமையை போற்றும் விதமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடையை நீக்கி அதற்கு ஜல்லிக்கட்டுவை கொண்டு வந்தாங்க. காசி தமிழ் சங்கமம் இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் கூட காசியில பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சொந்த தொகுதி வாரணாசியில இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருடந்தோறும் அங்க போய் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்களை போற்றுகின்ற நிகழ்ச்சிகள் அங்க நடந்துட்டு இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் உலகத்துல ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. அதே போல நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய சோழர்களினுடைய பெருமை, செங்கோல், சோழர்களுடைய ஆட்சியினுடைய அந்த ஒரு புகழ்மிக்க ஆட்சியினை எடுத்துக்காட்டும் விதமான அந்த செங்கோலை இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவில் சபாநாயகருக்கு பக்கத்துல அந்த செங்கோலானது நிறுவப்பட்டு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல செம்மொழி அந்தஸ்து 11 மொழிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 668 பழங்கால கலைப்பொருள்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகள்ல ஒவ்வொரு வேற காலங்கள்ல இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை எல்லாம் இன்றைக்கு மீட்டு கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. இப்போ கூட நம்ம ஒரு சோழர் காலத்துல ஒரு புத்த இடத்திற்கு கொடுத்த
செப்பேடானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மேல கிட்டத்தட்ட 668 பழங்கால கலைப்பொருள்களை மீட்டு நம்மளுடைய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல தேசம்தான் முதல்ல என்கின்ற அந்த அடிப்படையோட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய பாண்டிச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இங்க இருக்கிற நம்மளுடைய பாண்டிச்சேரியில உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக நம்மளுடைய இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சிலை 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்திற்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 5,10,000 பயனாளிகள் அந்த மருத்துவ காப்பீடு பயன்களை பெற்றிருக்கிறார்கள். காரைக்காலில் கிட்டத்தட்ட 491 கோடி மதிப்புல ஜிப்மர் வளாகம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 11,226 வீடுகள் நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நலன் முதல்ல 2019 தான் மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தையே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்தார்கள். அமைச்சிலிருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட 77,508 மீனவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அதுல 352 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொடுக்கும். நான் கூட மீன்வள மந்திரியா இருந்தேன். கிட்டத்தட்ட நானே ஒரு 100 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறேன். அதே போல விவசாயிகளினுடைய நலனுக்கு கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் 37 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதியானது 10,635 விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. பெண் விவசாயிகளும் கிட்டத்தட்ட 3000 பெண் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு ஸ்கில் ட்ரைனிங் ஆனது நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அரசாங்கத்துல வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வெளிப்படையான முறையில மெரிட் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல பாண்டிச்சேரியில மட்டுமே கிட்டத்தட்ட 1,000 கோடி நிதியில 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக 75 மின்சார பேருந்துகள் நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு புது பேருந்து நிலையம் திறந்து வைக்க பயன்பாட்டில் இருக்கிறது. நம்மளுடைய தொழில்துறை அமைச்சரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவங்க இப்ப தொழில்துறை கொடுக்கல சரியா தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 700 ஏக்கர் அந்த ஒரு தொழில்பேட்டையை கொடுத்து இன்றைக்கு தொழில்களை வருவதற்கு அதுல ஜோகோ மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களும் கூட இங்கு வருவதற்கான வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. தட்டாஞ்சாவடி கரசூர் ஒரு புதிய எக்கனாமிக் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாண்டிச்சேரியினுடைய காவல்துறைக்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை நம்மளுடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் பிரசிடென்ட் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை 18வது மாநிலமாக நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலமானது பெற்றிருக்கிறது. அதன் மூலியமா இந்த பெற்றிருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் 2 அந்த பட்டாலியன் 2ஆனது நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலிருந்து மட்டுமே ஒரு 1,007 பேர் அதுல வேலைக்கு சேருகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதே போல 2021 2026 இந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு தொகையாக கிராண்ட் ஸ்பெஷல் கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி ஸ்பெஷல் கிராண்ட் ஒவ்வொரு சென்ட்ரல் அசிஸ்டன்ட் நம்மளுடைய சென்ட்ரல் மத்தியத்திலிருந்து அசிஸ்டண்டாக 15,000 கோடி இது ஒரு வருஷத்திற்கு 3,000 கோடி ரூபாய் என்ற அளவில் 15,000 கோடி ரூபாய் நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக
நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர ஜிப்மர்ல நான் சொன்ன ஏற்கனவே காரைக்காலில் ஜிப்மர் இது பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிப்மரை விரிவுபடுத்துவதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஜிப்மரில் மல்டி ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவதற்கு 550 கோடி ரூபாய், இதில் ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி, ஹெலி ஆம்புலன்ஸ் இங்கிருந்து சென்னைக்கு போகிறது அல்லது பேசஞ்சர் வந்து கொண்டு வருவதற்கான வசதிகளோடு இந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஏழைகளுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், பெண்களுடைய நலன், அதே மாதிரி இளைஞர்களுடைய நலனை போற்றும் விதமாக வளர்ச்சி, நம்பிக்கை, வளர்ச்சி, மக்களுடைய நலன், இதை மையமாக வைத்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இலக்கு 2047 நாம் உலகம் போற்றும் நாடாக, வல்லரசு நாடாக, விக்சித் பாரத் என்று வளர்ச்சியடைந்த பாரதமாக இருப்பதற்கான அந்த வேலைகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். நாம் பார்க்குறோம் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி 25 கோடி மேலே ஏழை மக்கள் வந்து பிபிஎல் கீழிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 4402 நாட்களை கடந்து தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல உடல்நலன், நல்ல ஆரோக்கியம், இன்னும் அவர் இந்த நாட்கள் சேவை செய்யணும். நாங்கள்லாம் தினந்தோறும் கோயில்களில் ஸ்பெஷல் அர்ச்சனைகள், பூஜைகள், இந்தியா முழுவதும் அனைத்து கோயில்களிலுமே மக்கள் வந்து அவங்க தொடர்ந்து பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சேவைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த 12 ஆண்டுகள் நிறைந்ததை ஒட்டி சேவை பணிகளையும் கோயில்களை சுத்தப்படுத்துவது, பொது இடங்களை சுத்தப்படுத்துவது, மரங்களை நடுவது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணம். ஒவ்வொருவரும் தன்னுடைய தாயின் பேர்ல, பாரத மாதா பேர்ல, தன்னுடைய தாயின் பேர்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுதோறும் ஒரு மரங்களை வைத்து அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சியடைந்த பாரத பணியில நாம் எல்லாம் இடம்பெற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நாம் அனைவரும் இணைந்து 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக ஆக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் நிச்சயமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. மேலேயும் இங்கிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அது பரிசீலனை நான் ஏற்கனவே ஒரே நேரங்கள்ல சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடந்திருக்கிறது, வரலாறு இருக்கிறது. 90களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரே நேரத்துல தான் தேர்தல் நடந்திருக்கிறது. இது ஒரே நேரத்துல தேர்தல் நடப்பதன் மூலம் மேன் பவர், மணி, பணம், செலவு இது எல்லாமே மிச்சப்படுத்தப்படும் என்பது. அது இல்லாம அரசாங்கத்தினுடைய அந்த ப்ரொடக்டிவ் டைம் நம்ம இன்னும் அதிகமாக செலவு பண்ண முடியும். அதனால அரசாங்கம் அது சரியான நேரத்துல அதுக்கான நடவடிக்கை இல்ல, அது நான் சொல்ல முடியாதுன்னா அதுக்கான வேலைகள் நடந்துட்டு அவங்க அதுக்கான நடக்கும்போது அது எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. காவேரி குறித்து மேகதாதுல அணை கட்டுறது கர்நாடக அரசு வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. தமிழக அரசு மேல்முறையீட்டு முடிவு வந்து மத்திய அரசு மேலாண்மை வாரியத்துக்கு தான் எடுக்க போறாங்க. பாஜகவோட நிலைப்பாடு என்ன? அண்ணா, இன்னைக்கு என்னுடைய பிரஸ் மீட்டை பொறுத்தளவுக்கு 12 ஆண்டு சாதனைகளை வந்து மக்கள் மத்தியில உங்கள் மூலியமாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரஸ் மீட்டினுடைய ஒரே மிக முக்கியமான நோக்கம். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பத்தி நிறைய அதெல்லாம் நீங்க கேட்கறது. அதனால இன்றைக்கு அதையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டு இன்றைக்கு நாம் இந்த 12 ஆண்டு சாதனைகளை உங்கள் மூலியமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆனால் எப்பொழுதுமே நீங்க மேகதாது அணை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாநிலத்தினுடைய நலன், அவங்களுடைய மாநிலத்தின் நலன், எந்த மாநிலத்தினுடைய நலனும் பாதிக்காம அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். நமக்கான தண்ணீர் கிடைப்பதற்காக நமது போராட்டம், அதனுடைய உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. அதே போல அனைத்து மாநிலங்களும் அது சரியான, அதுக்காக தான் நம்ம நதிகளை இணைக்கின்ற, தேசிய நதிகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை கூட நம்ம வாஜ்பாய் ஐயா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இந்த மாநிலங்களுக்கு இடையில அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, அனைவருக்கும் அனைத்து மாநிலத்திற்கான உரிமையான தண்ணியை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி அண்ணா. நீண்ட நாள் திட்டம் அந்த விரிகுடா பகுதியில வந்து கடல் பாசி பூங்கா திட்டம் வந்து கொண்டு வரணும் சொல்லியிருந்தீங்க.
சொல்றீங்க, அது கிடப்பிலே போட்டது, அது எப்போ வரும்? அதுக்கான ஆனால் நான் மீனவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அதற்கான திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அது மாநில அரசாங்கத்து கையில் கொடுத்துருச்சு. அந்த அரசாங்கம் 100 கோடி ரூபாய்க்கு தொட்டு நான் திட்டத்தையும் கூட போய் தொடங்கி வச்சோம். நானும் திரு புருஷோத்தம் ரூபாலாஜி அவங்களும் வந்து ராமேஸ்வரத்திலே தொடங்கி வச்சோம். ஆனால் திமுக அரசாங்கம் அந்த 5 வருஷத்துல அவங்க இந்த பணியை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. புது அரசாங்கம் வந்திருக்கிறது, அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா நான் காசு கொடுத்துருக்குறோம் மத்திய அரசாங்கத்திலிருந்து 100 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி அந்த திட்டத்துக்கான பூமி பூஜை கூட நானே போய் போட்டு வந்தேன். ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. மீனவர்கள் நலன் மேல அவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இப்போ வந்த அரசாங்கமாவது அது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நன்றி. திட்டங்கள்லாம் அடிக்கல, வேக வேகமா அடிக்கல் நடத்துவாங்க, பணிகள் வந்து தொடங்க மாட்டேங்குது. இப்போ நிதின் கட்கரி அவர்கள் கூட இந்த மேம்பால பணிகள்லாம் அடிக்கல் நடத்தி ரொம்ப நாள் ஆகுது. பணிகள் வந்து பூர்வமாக எஸ்டிமேட் போட்டாச்சு, எஸ்டிமேட் போட்டாச்சு, எல்லா வேலைகளும் நடந்துட்டு டெண்டர் போட்டாச்சு. பாருங்க வேலைகள் ஃபாஸ்ட்டாக நடக்கும்ண்ணா. நன்றி அண்ணா.